வாக்கொண்டான் நல்ல மனம் உண்டான் வால் மலராய் நோக்கொண்டான் ஆமா மேனி நடுங்காத பூ கொண்டது பாதரும் மேனி தும்பிக்கையான் உன்பாதம் போற்றி சரி தப்பாமல் என்னாவில் வந்து சார்வார் தமக்கே வெள்ளை கலையுடோத்தி வெள்ளை பணி போண்டு வெள்ளை கமலத்தில் வீச்சிருப்பால் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் என்னை சரியா சிம்மாசனத்தில் அரசரோடு அமர வைத்த எந்தாய் கலைவாணி தேசம்பொகலும் ஜெய கணபதியே போனதில போனா கணபதியே தேசம்பொகலும் ஜெய கணபதியே தேசம்பொகலும் ஜெய கணபதியே போனதில போனா கணபதியே தேசம்பொகலும் ஜெய கணபதியே பகவான் வர கணபதி தானே தேவாதி தேவா உன்னை அனுதின உன்னை கை தோலுவே தேசம்பொகலும் ஜெய கணபதியே தேசம்பொகலும் ஜெய கணபதியே போனதில போனா பல்லமுள்ளது பொறிகடலையுட பால்வளங்கள் வைத்தே நானானது நம்முனை பால் பழைப்பேவே தேசம்பொகலும் ஜெய கணபதியே தேசம்பொகலும் ஜெய கணபதியே போனதில போனா கணபதியே தேசம்பொகலும் ஜெய கணபதியே தயமுகத்தோடு தயவை வாங்கினி தவண வாங்கிய தேசம்பொகலும் ஜெய கணபதியே போலதில போனா தேசம்பொகலும் ஜெய கணபதியே போலதில போனா கணபதியே தேசம்பொகலும் ஜெய கணபதியே என் குருவே பொய்கைநாதா இப்பொழுதே வந்த எங்கள் சிரசின் மேலே கொடியிருப்பா யாருடைய கதையை பாட போறோம் பாருங்க ஆத்தா இருக்காலே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆபத்து பாந்தவி ஆதிபராசக்தி ஆயிரம் கண்ணுடைய அவளை ஆயிரம் கண்ணுடைய மாகமாயி ஆறு கதையை பாட போறோம் பாருங்க நம்ம என்னோட கதைகள் பாட கதைகள் பாட கதையானது அம்மனுடைய கதையை பாடுகிறோம். எந்த அம்மன் பாட போறோம் பாருங்க. எந்த அம்மன்? நம்ம ஊர்ல எந்த அம்மா முதல் நாள் பாட போறோம்? எந்த அம்மன்? நாங்க பார்வதி அம்மன் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட மரத்தமால் புரிவாய் அருள் புரிவாய் முப்படாதி கதையை படிச்சிருக்கோம். பெருமாள்புரத்துல படிக்கக்கூடிய அம்மா வந்து பார்வதி அம்மன் கதையை பாட இருக்கிறோம். அவ எப்பேற்பட்ட பார்வதி? நான் சக்தி கதை பாட போறேன் பாட போறேன் பாட போறேன் பாட போறோம் பாட போறோம் துணை புரிவா
புரிவாய் துணை புரிவாய் நாங்கள் பாட போறோம் சக்தி பார்வதி கதையை பாட இருக்கிறோம். அம்மாள் பார்வதிக்கும் சிவனுக்கும் சிறு கல்யாணம் முடிந்த கதையை பாட இருக்கிறோம். அவ திரு கல்யாணம் கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட கதைகள் பாட சங்கரனை அருள் புரிவாய் அருள் புரிவாய் சக்தி பார்வதி சங்கரனாராகப்பட்ட சிவனுடைய கதையை பாட இருக்கிறோம். சரி தம்பி, என்ன நாம பாடக்கூடிய கதை பார்வதி அம்மன். எத்தனை அம்மன் இருந்தாலும் ஆமா எல்லா அம்மனுக்கும் பெரியவா ஆதிபராசக்தி பார்வதி. கண்டிப்பா ஏன்னா அந்த உலகத்துக்கு படியிழக்கக்கூடிய சிவபெருமான் மனைவி அல்லவா. சரி என ஆண்டவனாகப்பட்ட சாட்சாரி சிவசங்கரனாருடைய தேவியாகப்பட்ட பார்வதி அம்மாள். பார்வதி அம்மன் திருக்கல்யாணம் நிறைய கதை உண்டு, ஏகப்பட்ட கதை உண்டு. நம்ம நாடார் குலத்துக்குன்னு சரி நம்ம பெருமாள்புரத்துக்கு பார்வதி அம்மன் திருக்கல்யாணம் வழக்கமா பாடக்கூடிய கதை என்னவென்றால் சிவபுராணத்திலே சிவனுடைய திருவிளையாடலிலே சரி நம்ம பூலோகத்திலே ராமேஸ்வரம் பக்கத்துல இருக்கக்கூடிய திரு உத்தரகோச மங்கையிலே மீன் பிடித்த கதையை பாட போறோம். சரி ஏன்னா என்ன பாட போறோம் சொல்லிட்டு படிச்சா மக்களுக்கு விளங்கும். கண்டிப்பா ஏன்னா பார்வதி அம்மன் நிறைய கதை இருக்கு, ஏகப்பட்ட இருக்கு. ஏதோ வில்லுக்காரங்க வந்தாங்க, கொட்டு அடிச்சாங்க, உடுக்க தட்டினாங்க, வில்லு அடிச்சாங்க போறோம் இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. நம்ம உள்ளூர் தம்பி படிக்கான் சரி என்ன கதை படிக்கான்னு தெரியணும்ல. ஆமா பார்வதி அம்மன் நிறைய அவதாரம் இருக்கு, ஏகப்பட்ட அவதாரம் இருக்கு. நம்ம ஊருக்குன்னு உள்ள கதை என்ன தெரியுமா? என்ன கதை? அம்மா பார்வதி அம்மா சிவபெருமான் மீனை பிடித்து அடக்கிதான் கல்யாணம் முடிச்ச கதையை பாட போறோம். அப்ப ஏற்பட்ட உத்தரகோச மங்கையிலே சிவனுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய போது ஆத்தாலே அபிராமவல்லி அண்ட வயிரண்டமெல்லாம் பூத்தாலே மாதலம்போ நிறத்ததாயே புவியிடங்க காத்தாலே அங்கு சங்கு பாசாங்கமும் கரும்பு வில்லும் சேர்த்தாலே முக்கண்ணியான என் பார்வதி தொழுவோருக்கு என்னாலும் தீங்கில்லை. மயில் மீது ஏறி
நிச்சயமாய் குடியிருப்பார். உலகுதனில் ஒன்றாக நின்ற மாதாவே, உலகுதனில் ஒன்றாக நின்ற மாதாவே, உட்பொருளை நல்ல சொரு பார்வதி அம்மா, பொருளை நல்ல சொரு பார்வதி அம்மா, பிறவினுடன் உனதுடைய பிறவி கதை பாட, பிறவினுடன் உனதுடைய பிறவி கதை பாட, அம்மா அடியே நாவில் வளர்ந்தாயே, அம்மா அடியேனுடன் நாவில் வளர்ந்தாயே, நாவில் வளர் சரஸ்வதி நல்லவளும் நீதான், நாவில் வளர் சரஸ்வதி நல்லவளும் நீதான், நஞ்சுண்ட அரனோடு வாதாடி வருவாய், நஞ்சுண்ட அரனோடு வாதாடி வருவாய், வாதாடி வாதாடி வந்தவளும் நீதான், வாதாடி வாதாடி வந்தவளும் நீதான், அருகாமலே சிந்து பட்டமும் தருவாய், அருகாமலே சிந்து பட்டம் தருவாய், வீரமகள் கலை மகள் புவி மகளும் நீதான், வீரமகள் கலை மகள் புவி மகளும் நீதான், இத்தை தன் எப்பொழுதும் ஆளுவதும் நீதான், இத்தை தன் எப்பொழுதும் ஆளுவதும் நீதான், ஆளுவது நீ எல்லோ அம்மை பார்வதியே, ஆளுவது நீ எல்லவோ அம்மை பார்வதியே, அடியார்கள் உனதுடைய கதைகளை பாட, அடியார்கள் உனதுடைய கதைகளை பாட, சீரான புகழ் முத்து மாறி மாதாவே, சீரான புகழ் முத்து மாறி மாதாவே, செந்தமிழும் கலைஞானம் தந்தருள் வழியே, செந்தமிழும் கலைஞானம் தந்தருள் வழியே, நல்காத வில்லதிலே நாவாலிசை பாட, நல்காத வில்லதிலே நாவாலிசை பாட, நல்ல பார்வதி அம்மன் கல்யாணத்தை பாடுவோம். அதாவது தம்பி என்னென்ன, இந்த உலகமானது முதலாக தோன்றும் போது பூமி பிறக்கும் முன்னே பெண்மங்கை பார்வதி வந்து பிறந்தாளாம். அப்படியா? அதான் இன்னைக்கும் பாருங்க, என்னைக்குமே சக்தி தான் சிறந்தது. கண்டிப்பா பூமி பிறக்கும் முன்னே பெண் வந்து பிறந்ததனாலே சரி சக்தி பார்வதி அம்மை நினைத்தார்களாம், இப்படி நம்ம இந்த உலகத்துல பிறந்துட்டோம், நமக்கு துணைவன் ஒருவர் வேண்டும் அல்லவா? ஆமா. எந்த ஒரு ஆணும் பெண் துணை இல்லாம இருக்க முடியாது, எந்த ஒரு பெண்ணும் ஆண் துணை இல்லாம இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. தன்னுடைய சக்தி சொரூபத்திலிருந்து பார்வதி அம்மன் சிவனை பிரவி செய்தார். சரி, இருவருக்குமே சண்டை வருது. ஆமா, சக்தி தான் பெருசு, சிவன் தான் பெருசு, சக்தி தான் பெருசு, சிவன் தான் பெருசு. என்னைக்கு இந்த பொம்பளை சக்தி தான் பெருசு, என்னைக்கு இந்த ஆம்பளை சிவன் தான் பெருசு. எந்த வீட்டுல ஆம்பளைக்கு பேச்சு எடுபடுதான் பாரு, அதுதான் கிடையாது. எத்தனை ஊர்ல எத்தனை குடும்பத்தை பாத்துருக்கேன். ஆமா, எங்கேயுமே பெண்கள் பேச்சு முன்னாடியுமே இருக்கு. ஏன்னா உலகம் பிறக்க முன்னே பெண்மங்க பார்வதி பொம்பளை வந்து பிறந்திருக்காங்க. அதான் இன்னைக்கு பசு புரி பசு பொம்பளைக்கு இருக்கு, ஆம்பளை கிடையாது. ஆம்பளை கிடையாது. ஐயா நல்லா கவனிங்க, என்னையா உலகம் பிறக்க முன்னாடி பெண்மங்க பார்வதி பிறந்திருக்கா. அப்பதான் பார்வதி அம்மா சொன்னாங்களாம், இப்படி ஆண்டவா சிவருமானே பகவானே, இந்த உலகத்துக்கு நாம படைத்த மக்களையும் படைக்க வேண்டும். ஆதி கைலாசத்தை சிவனும் பார்வதியும் பிரவி செய்தார். சரி, அப்படி பிரவி செய்து 33 கோடி முனிவர்கள் 48,000 ரிஷிமார்கள் கிண்ணறடர் கிரீட பாந்தலர் இருக்க. சரி ஐயா, அகஸ்தியர் வித்யாஸ்தரர் புலஸ்தியர் அனைவருமே படைசூழ இருக்க. தேவாதி தேவர்கள் சிவனுக்கும் பார்வதிக்கும் 6 கால பூஜைகளை செய்தார்களாம். ஆமா தம்பி, என்னென்ன சிவனுக்காக பிறந்தவர்கள் தானே தேவாதி தேவர்கள். தேவர்கள் இங்கே இப்படி இருக்க என்ன நடக்கு பாருங்க. ஆதி சக்தி பார்வதி அம்மையும் சிவபெருமான உலக மக்களை படைத்தா மட்டும் போதாதுன்னு பார்வதி அம்மா சிவனும் உலகத்தை படைக்க என்ன செய்தார் பாருங்க. என படைத்த ஒரு பகவான் சிவனா மக்களுக்கு படியலந்தார் சிவனும் சக்தி பார்வதி அம்மாளும். சரி தம்பி, என்னனே சிவபெருமான் இருக்காரு பாத்தியா? அவன் இருக்காரு. உலகத்துக்கு படியலக்காரு சிவபெருமான் மனைவி பார்வதி அம்மா படியரிசிய வாரி கொடுக்கா. ஆமா, ஏ ஆண்டவா பகவானே, நீர் படியலக்க பிறந்திருக்கிறீர். ஆமா, என்னுடைய அண்ணனாகப்பட்ட மாயக்கண்ணன் உலகத்தை ஆக்குவதும் அவர்தான், அழிக்குவதும் அவர்தான். அவர்தானே ஆக்குவதும் அவரே, அழிக்குவதும் அவரே. எங்க அண்ணன் மாயக்கண்ணன் அல்லவா? அதுக்கு எங்க அண்ணனுக்கு சீதா லட்சுமியும் பிறவி செய்ய வேணும். லட்சுமியை பிறவி செய்து
செய்து இப்படியாக இருக்கக்கூடிய போது தேவாதி தேவர்கள் இருக்காங்க, சிவனும் சக்தி இருக்காங்க, மாயக்கண்ணன் பச்சைமாலட்சுமி வைகுண்ட லோகத்துல இருக்காங்க. உலக மக்களை படைப்பதற்காக அயன் பிரம்மதேவனையும் பிறவி செய்தார். இங்கே இப்படி இருக்க ஆதிசக்தி பார்வதி அம்மா என்ன செய்தா பாருங்க. என்ன செய்தா? ஆண்டவ பகவானே கைலாசனாய் இருந்தது போதும் பகவானே, உலகை இழந்து பார்ப்பதற்கு உமையவளோ என்ன கொண்டார், பார்ப்பதற்கு உமையவளோ என்ன கொண்டார், உலகை இழந்து பார்ப்பதற்கு உமையவளோ என்ன கொண்டார், இழந்து பார்ப்பதற்கு உமையவளோ என்ன கொண்டார். ஆதிசக்தி பார்வதியால் 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 ஏதொழித்தாலும் பீகையோ நம்பியையோ, ஆதிசக்தி பார்வதியால் 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 ஏதொழித்தாலும் பீகையோ பீகையா. ஆதிசக்தி பார்வதி அம்மை உலகத்தை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசை கொள்ள சிவன் சொன்னாரா, இப்படி என் தாயே சக்தி பார்வதி, உனக்கு நேரம் வரும்போது நான் பூலோகத்துல போய் வாழ்வதற்கு நேரம் கொடுப்பேன், அப்ப போய் நீ உலகத்தை பாத்துக்கலாம். ஆண்டவா பகவானே, நான் அது கைலாச சக்தியா இருந்தது போதும் உலகத்தை ஆளக்கூடிய உலகாண்ட ஈஸ்வரியா பிறக்கணும். நேரம் வரும் தாய், உனக்கு நேரம் வரும்போது சொல்லுவோம், அப்ப நீ போய்க்கிடலாம் என்று சொல்லக்கூடிய போது இங்கே கைலாசத்திலே அம்மை அப்பன் கொலுவிருக்க பச்சைமா லட்சுமி வைகுண்ட லோகத்திலே பள்ளி கொள்ள எனக்கு பாருங்க. அந்த ஈஸ்வரன் வெள்ளி கையில் இடமாயிருக்க செல்வத்து பாட்டி வளர்நாடு தண்ணீர் அந்த ஈஸ்வரன் வெள்ளி கையில் இடமாயிருக்க செல்வத்து பாண்டி வளர்நாடு தண்ணீர் உத்தார கோசத்ததியரசன் என்ற யோகே அவன் உள்ளதை அல்லாது பொய்யொரு நாளும் முறையோ உத்தார கோசத்ததியரசன் என்ற யோகே உள்ளதை அல்லாமல் பொய்யொரு நாளும் முறையா. சிவன் சக்தி கைலாசத்திலே இருக்க பூலோகத்திலே அந்த ஈஸ்வரனார் வெள்ளி கையிலே இருக்க ஈட்டிய செல்வத்து பாண்டி வளர்நாடு தண்ணீர் பாடிட்டு இருக்கக்கூடிய கதை ஏட்டுக்கதை. ஏட்டுக்கதையில வந்து ஒவ்வொரு வரியா சொல்லி சொல்லிதான் அர்த்தம் சொல்ல முடியும். ஏன்னா ஒரு சில புலவர்கள் பாரதி அம்மன் கதை தர்க்கராஜன் தார்காவல்லிக்கு மகளா பிறந்தா பண்டாரமா வந்து மாலையை வீசிட்டு கல்யாணத்தை முடிச்சுட்டு போறான்னு படிப்பாங்க. வரலாறு உண்டு. அந்த வரலாறு யாருக்குன்னா 21 மாடமாருக்குள்ள கதை. பார்வதி அம்மனுடைய கல்யாணம்னா சிவபெருமானும் பார்வதியும் மீன் பிடிச்சு கல்யாணம் பிடிக்கிறதுக்காக உண்மையான திருவிளையாடல் போறாங்க. கண்டிப்பா இப்படி இருக்க ஈஸ்வரன் சிவபெருமான் வெள்ளி கையில இருக்க ஈட்டிய செல்வத்து பாண்டி வளர்நாடு. நல்லா கவனிங்க. பாண்டி வளர்நாடு என்றால் மதுரை மாநகரத்துக்கு கிழக்காம இருக்கக்கூடிய நாடு. அப்பேற்பட்ட பாண்டி வளர்நாடிலே உத்தார கோசத்து மங்கை என்று சொல்லக்கூடிய பதி ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா, இருக்கு. நம்ம இருக்கிறாரே பெருமாள்புரத்து பெருமாள் சுவாமி ராம அவதாரமாக எடுத்து கால் பதித்த இடம் அல்லவா. அப்பேற்பட்ட ராமநாதபுரம் ராமேஸ்வரபுரத்துக்கு இன்னைக்கு நீங்க போய் பார்க்கலாம். நம்ம ராமநாதபுரத்துல ராமேஸ்வரத்துல நாராயண பெருமாள் இருக்காரு. அவர் தங்கையான பார்வதிக்கும் சிவபெருமானும் பூமியில வந்த இடம் உத்தரகோசம் அங்க. அந்த திரு உத்தரகோசம் அங்கையில யாரு வாழ்ந்து வரார் பாருங்க. யாரு வாழ்ந்து வரா? அதியரசன் என்று சொல்லக்கூடிய பரவர் கூட்டத்தில பிறந்த மீனவன் வாழ்ந்து வருகிறார். அவன் உள்ளதை அல்லாது பொய்யொரு நாளுமே உரைக்க மாட்டான். பொய்யே சொல்ல மாட்டான். என்னைக்கும் உள்ளத உள்ளதுன்னு சொல்வாங்க. இந்த மாதிரி வாயில ஒரு பொய் கூட வராது. உத்தரகோசத்திலே அதிரசனாகப்பட்டவன் மங்கை பதியிலே உள்ளதை அல்லாமல் பொய்யொரு நாள் முறையாமல் வாழ்ந்து வருகிறான். அவர் மனைவி யாரு? அருணவல்லி பெண்குடியார். அந்த அதிரசனும் அருணவல்லியும் உத்தரகோச மங்கையிலே வாழ்ந்து வர அவன் என்ன வேலை செய்து வருகிறான் பாருங்க. என்ன வேலை? ஏன்னா கடற்கரை ஓரமா ராமேஸ்வரம் உத்தரகோசம் பரவர் கூட்டம் தானே, மீனவர் குடும்பம் தானே. அது அரசனாகப்பட்டவன் என்ன தொழில் செய்து வர பாருங்க. என்ன தொழில் செய்து வர? அவன் பிச்சு வலை கொள்ளு பட்ட மீன் கொல்லாம்
வீசுவலை கொள்ளை பட்டனை கொல்லாமல் விட்டு படுகிற மீனை பணத்திற்கு வீச்சு வலைக்குள்ளே பட்ட மீன் கொல்லாமல் விட்டு அப்படின்னா என்னன்னா ஏட்டுல எப்படி எழுதி வச்சிருக்காங்க பாருங்க, புரியாத மாதிரி. அதாவது என்ன அத புரிய வைக்கிறதாண்டா வில்லுப்பாட்டு. நம்ம இருக்கோம். ஏ தம்பி, என்ன வீச்சு வலை என்றால் மீனவனாகப்பட்ட அதியரசன் மீன் வலையை கடலிலே வீச முதல்ல அகப்பட்ட மீனை பணத்துக்கு விற்க மாட்டானா. இதுக்கு ஏன்னா முதல்ல பிடிச்ச மீன் ஐயோ பாவம், ஆமா அந்த மீன் உயிர் பிழைக்கணும்னு பிடிச்ச மீனை விட்டுருவானா என் கடத்துக்குள்ள. மீண்டும் அகப்படுகின்ற மீனை பணத்திற்கு விற்பான். இப்படி அதியரசனாகப்பட்டவன் என்ன பண்ண பாருங்க, என்ன செய்தான்? அவன் காலை கடன்களை என்று பூசணியை கொள்வான். ஆண்டவனாராக சிவனாரை நோக்கி எல்லவோ காலை வீட்டாமல் பூசையே என்ன ஆண்டவன் சிவனை நோக்கியே பூசையும் செய்வான். மீண்டும் அகப்படுகின்ற மீனை பணத்திற்கு விற்று காலையிலே கடவுளை மட்டும்தாயா கும்பிடுவானா. அப்படியா? அதாவது தம்பி, வந்த மீன் பிடிச்சு வந்த வருமானத்துல 10ல 1 பங்கு சிவபெருமானுக்கு தான் கொடுப்பானா. மனுஷன்னா அது மனுஷன்யா. கிடைச்ச துட்டுல 1 பங்கு கடவுளுக்கு காணிக்க கொடுக்காம பாத்தீங்களா. அப்பேற்பட்ட அதிகரச கோமானம் அருணவல்லி பெண்குடியாலும் உத்தரகோசம் அங்கை பதிலே எப்படி வாழ்ந்து வருகிறார்கள். எப்படி அவர்கள் கனவக என்னோ பதவியோ அருணவல்லி பெண்கொடியாலும் கணவனும் மனைவியுமாகவே கனகமுடன் வாழ்ந்து வருகிறார்கள். இங்கே இப்படி வாழ்ந்து வர ஆண்டவன் சிவபெருமான் அவருக்கு என்ன சோதனை கொடுக்காரு பாருங்க. சோதனை கொடுக்காரு. சொத்து இருக்கு, சோதனை இருக்கு, புள்ள இல்லை, நான் இருக்கு, நகை இருக்கு, நானால புள்ள இல்லை, மணி இருக்கு, மணி இருக்கு, மண்ணால முதலை இல்லை, என்ன மண்ணா பாவம் செய்தோம், என்ன மண்ணா பாவம் செய்தோம், நாம புள்ள இல்ல பாவியானோ, மண்ணா பாவம் செய்தோம், என்ன மண்ணா பாவம் செய்தோம், புள்ள இல்ல பாவியானோ. நாடு நகரமெல்லாம் இருக்கு, அதிரச போமானுக்கு நாடால ஒரு புள்ள இல்ல, சொத்து இருக்கு, சோகம் இருக்கு, சொத்தால ஒரு குழந்தை இல்ல, மண் இருக்கு, மனை இருக்கு, மண்ணால ஒரு முதலை இல்ல. அப்பதான் அருணவல்லி சொல்லுதா, அதிரச போமானே கடவுள் நமக்கு மீன் பிடிக்கிறதுக்கு நல்ல சொத்து சொத்தெல்லாம் கொடுத்திருக்காரு. ஆண்டவன் இந்த நாடாளுக்கு ஒரு புள்ள வரத்தை கொடுக்கலையே. அப்பதான் அருணவல்லி என்ன சொல்லுதா பாருங்க. எனக்கு வாய்த்த பிராண நாதா, என்ன மண்ணா பாவம் செய்தோம், புள்ள இல்ல பாவியானோ, புள்ள இல்ல பெருந்தவரை, புள்ள இல்ல கவலையதே, நமக்கு பெருந்தவரை இருக்குதையா, கவலையதே, கவலையதே, பெருந்தவரை இருக்குதையா. அருணவல்லி என்ன மண்ணா பாவம் செஞ்சேன், என்ன செஞ்சோம், எனக்கு எல்லா சொத்து சொகம் இருக்கும்போது எனக்கு புள்ள இல்லாத குறைய கொடுத்துட்டாரே, கடவுள் எனக்கு இந்த குறைய கொடுக்கலாமா. ஏ மண்ணா, ஏ ஆச மண்ணா, நேச மண்ணா, அதிரச பூமானே, நாடு நகரம் எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு நாடால ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே. அன்னைக்கு புள்ள இல்லாம இருக்கிறதுனால இந்த உத்தரகோச மங்கையில என்ன சொல்லுதாங்க பாருங்க. என்ன சொல்லுதாங்க, மலடி நல்ல மலடி என்று மாநிலத்துக்கு ராணி, மலடி பட்டம் வாங்கலாமா, மாநிலத்தில் வாழலாமா, என்ன பண்ண பாவம் செய்தோம், என்ன பண்ண பாவம் செய்தோம், நான் பிள்ளை இல்லாமலடானே, என்ன பண்ண பாவம் செய்தோம்.
உலகத்தில் வாழலாமா நான் இறுதி பட்டம் வாங்கலாமா இந்த உலகத்துல தான் இருக்கலாமா நல்ல கவனிங்க என்ன எத்தனை மக்கள் வீட்டுல இருந்து கதை கேட்டாலும் ஐயா பெருமாள் சாமி சீதாலட்சுமி பாரதி சிவபெருமான் அனுமந்தரே என்ன எந்த குறை இருந்தாலும் யாருக்கும் இந்த மலடுங்கிற குறைய நீக்கி தந்துட்டாயே இவன் நல்லா கேளுங்க என்ன உடுக்காரண மாதிரி கெலடுங்கிற பட்டம் வாங்கிடலாம் மலடுங்கிற பட்டம் வாங்க கூடாது என் நாவல இருக்கங்குடி மாறினி இருந்து படிக்குது உண்மையானா யாத்தா பார்வதி அம்மா என்ன ஐயா நாராயண ராமகடவுளே எல்லையில இருக்கிற மக்களுக்கு எந்த மக்களுக்கும் பிள்ளை இல்லாத குறை இருந்தா நிறுத்து கொடுத்து தாயே கண்டிப்பா அடுத்த ஆடிக்குள்ள ஒரு கனியை குடையால வேண்டிக்கிட்டு அருணவல்லி பெண்குடியால் அதிரச பூமானை பார்த்து என்ன சொல்லுதா பாருங்க என்ன சொல்லுதா நான் தான் மலடு மலடுன்னு பாத்தீங்களா என்னோட மலடா போகல அருணவல்லி பெண்குடியால் நான் கையில் நல்ல வளர்த்த தோகை கரும்போன மலடாச்சி கையால வளர்த்த கரும்பூனையும் மலடாச்சு நான் எல்லா பூனையும் வளர்த்தேன் ஆம்பளை பூனையும் வளர்த்தேன் பொம்பளை பூனையும் வளர்த்தேன் ஒரு குட்டி போடலையே அருணவல்லி பிள்ளை இல்லாத மலடியா இருக்காளாம் சரி அவ வளர்த்த ராசியா வளர்த்த பூனையும் குட்டி போடல அது மட்டுமா அந்த குப்பையில மேஞ்சி வரும் ஒரு கோழி மலடாச்சி வேலையோரம் மேஞ்சி வரும் ஒரு குஞ்சு பொறிச்சிருக்க கூடாது அது கடல் கோழி குஞ்சு எப்படி குஞ்சு போடும் ஏன் தம்பி என்னனே எந்த குஞ்சியா இருந்தாலும் அவ மலடியா இருக்க போய் வளர்த்த கலர் கோழி குஞ்சு எல்லாம் மலடா போச்சான் ஒருத்தர் ஆவாதவளா இருந்தாலும் இருப்பாங்க நின்னாலும் குத்தம் வாங்க உட்கார்ந்தாலும் குத்தம் வாங்க அவ பிள்ளை இல்லாத மலடியா இருக்க போய் அரணவல்லி வளர்த்த பிராணிகளும் மலடாச்சு அது மட்டுமா வாசலில வச்ச மரம் பார்த்து அருணவல்லி கேட்கா அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கா ஆசமண்ணா ஏன் நேசமண்ணா அந்த பிள்ளை லைட் வச்சு விளையாடுமா பிள்ளை லைட் கையில கொடுக்காதீங்க எரித்தடிச்சிடாம லைட்டை வாங்கி தூர கொடுங்க அதிரசமண்ணா பிள்ளை இல்ல வாசலுக்கு பெரியோர்கள் வருவார்களா வரவே மாட்டாங்களா மண்ணா மதலை இல்ல வாசலுக்கு மக்கள் எல்லாம் வந்து சேர்வார்களா வரவே மாட்டாங்களே ஐயோ மழை பெய்த மொத்தத்திலே மழை பெய்ய பிள்ளை இல்லை நான் நிறகுடத்து தண்ணீரிலே எனக்கு நின்றதம்மா பிள்ளை இல்லை நான் என்ன பண்ண பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து பிள்ளை இல்ல பாவியானே பாவியானே என்ன பண்ண பாவம் செய்து பாவம் செய்து பாவம் செய்து
ஏ மன்னா அருணவல்லி பெண்குடியே என்ன நம்ம இன்னைக்கு புள்ள இல்லா பாவியா இருக்கோமே. ஆமா நான் மலடு வட்டம் வாங்கலாமா? நான் புள்ள இல்லா பாவியா இருக்கேனே. இந்த தடிப்பயலுக்கு வாக்கப்பட்டு இந்த குடத்துக்காரன் சொரண்ட தடிப்பயலுக்கு வாக்கப்பட்டு எனக்கு 12 வருஷமா புள்ள இல்லையே. உனக்கு வாக்கப்பட்டு போய் எனக்கு புள்ள இல்லா பாவியா இருக்கேன். யாரு சொல்லுதா? அருணவல்லி அதிகரசனை பார்த்து சொல்லுதா? அப்படியா? அப்பதான் சொல்லுவாரா அதிகரசம் பண்ணே. எப்படி அருணவல்லி நீ கவலைப்படாத, நமக்கு கடற்கரை ஓரமா நமக்கு பிள்ளை பிறகு ஒரு குழந்தை வர வேணா கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அவர் அருள் இருந்தா என்னைக்கு குழந்தை கிடைக்கும். ஏ தம்பி நல்லா கவனிக்கணும். என்ன கடவுள் யார் யாருக்கு எப்பப்ப வரத்தை எப்ப கொடுக்குன்னு எழுதிட்டு இருக்க அதுத்தனையே நடக்கும். அதை மாத்த முடியாதுல்ல. அப்பதான் அருணவல்லி அம்மா சொல்றாங்க இன்னைக்கு நம்ம பிள்ளை இல்லாம இருக்கலாம். நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடுமாடி இருக்கும்போது அடிக்கம்ப கையெடுத்து ஓடும்போது ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை வீட்டுக்கு போயிடலாம். நான் அதிகரசம் பண்ணா பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு போயிடலாம். நான் யார் வீட்டுக்கு தான் போவேன்? நான் எங்கதான் போவேன்? என்ன பண்ணா பாவம் செஞ்சேன். என்ன செஞ்சேன்? அப்பதான் சொல்லுதா பாருங்க அருணவல்லி. என்ன சொல்லுதா? பாம்பு வந்து மனம் கிடைச்சா ஆம்பளை புள்ள இருந்தா ஆம்பளை புள்ள வீட்டுக்கு போவேன். இல்ல பொம்பளை புள்ள இருந்தா பொம்பளை புள்ள வீட்டுக்கு போவேன். நம்ம பாதகத்தி பாங்கனத்துல தான் வாய் விடணும். போய் ஐயா என்ன சொல்லுதா? புள்ள இல்லாம இருக்கவனா பாங்கனத்துல தான் போய் விடணும். யாரு? உத்தரகோச மங்கையில அருணவல்லி சொல்லுதா? சொல்லிக்கிட்டு இருக்கா? என் தாய் நீ எங்கேயுமே உல வேண்டாம், எங்கேயுமே உலட்டான். உனக்கு புள்ள இல்லன்னு சொல்லு. ஆமா என்னைய பாத்துக்க. உங்களை பாத்துக்கிறேன். எனக்கு புள்ள இல்லன்னா என்ன மாதிரி கொஞ்சம் பாத்துக்கிடுவோம். சரி ஏமண்ணா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருந்துக்கலாம். நாளைக்கு நம்ம யாரும் பார்த்து புள்ள எல்லாம் இவ்வளவு கவலையா இருக்கும். எங்க போய் காலாருவோம்? ஏ அதிரசம் அண்ணா என்ன தான் பெற வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும். பிறவி நான் என்னத்தான் பாவம் செஞ்சேன். கொத்த குறைக்கலையே கொத்த குறைக்கலையே குறமர காணலையே குறைக்கலையே குறமர காணலையே குறைக்கலையே குறமர காணலையே குறைக்கலையே குறமர காணலையே ஆண்டிய காணலையே அடிக்கலையே அடிக்கலையே சகரவையலையே ஒரு பாவமா? நல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம 4 பேர் வேலை பார்க்க வந்திருக்கீங்களா? நம்ம பெருமாள் பொறுத்த பெருமாள் சாமியை நோக்கி நம்ம 5 பேர் எனக்கு வில்லடிக்க வந்திருக்கீங்க. ஐயா பெருமாள் சாமி என்ன சன்மானம் தாராரோ சரி அதை உங்க 5 பேருக்கு சரி பங்கமான பிரிச்சு கொடுத்துட்டு எடுத்துட்டு போனாதான் என் கையில சீதேவி இருப்பா. தம்பி ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தலாம், இல்ல ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரா இருக்கலாம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்காங்களா ஒரு 10 பேரு. சனிக்கிழமை ஆயிட்டுனா சரி அவங்களுக்கு உண்டான சம்பளத்துல ₹1 கூட குறைக்க கூடாதான் ஐயா. இன்னைக்கு வியாபாரம் இல்ல நாளைக்கு சம்பளம் தாரேன், இன்னைக்கு வேலை இல்ல அடுத்த வாரம் சம்பளம் தாரேன் ஏமாத்தணும்னா சரி கொத்த குறைச்ச பாவம் என்னைக்குமே பறக்காதான் ஐயா. கொத்த குறைக்கலையம்னா குறை மரக்காலக்கலையே தம்பி என்னைக்கால் நிற மரக்காவத்தான் அளக்கணும். அப்படியா? குறை மரக்காலம் தான் வீட்டுல அன்னலட்சுமி குடி இருக்கவே மாட்டான். ஏ தம்பி அந்த பாவம் பண்ணனா ஏன் எனக்கு புள்ள இல்லையா? அப்பதான் அருணவல்லி சொல்லுதா பாருங்க. ஆண்டியத்தான் அடிக்கலையே அந்த நேரம் ஆண்டி அடிச்சிருப்போமா இல்ல அந்த நேரம் தான் வைத்திருப்போமா? கோயில் பூசாரி பூசை பண்ணுவாரு. அங்க போய் பூசை முடித வரைக்கும் பொறுமையா இருக்கணும். பூசாரி என்னத்தான் பூசை பண்ணுதாரோ நேரமாவது அன்னதானம் போடுறதுக்கு நேரம் ஆயிட்டேன்னு பெறக்கூடாது தம்பி. அந்த நேரம் வஞ்சோம்னா அதை விட பாவம் பெரிய பாவம் கிடையாதா? ஐயா இப்படிதான் அன்னைக்கு கோயில்பட்டி பக்கம் ஒரு ஊர்ல வில்லு படிச்சுட்டு இருந்தோம். நானும் வில்லு மேடையில உட்கார்ந்துருக்கேன். சரி சாமி அம்மனுக்கு பூசை ஆயிட்டு இருக்கு. ஒரு பார்வதி பொம்பளை அங்க இருந்து பேசுதா, இந்த பூசாரி என்ன பூசை பண்ணுதாரு தின்னுட்டு வீட்டுக்கு போனோமா கேட்காய்யா.
அந்தனரை வஞ்சம்னா அதை விட பாவம் பெரும் பாவம் கிடையாதா? நான் அந்த பாவம் பண்ணலையே, எனக்கு பிள்ளை இல்ல, கத்தரிக்க தோட்டத்தில அப்படிக்க பிள்ளை இல்ல, வெள்ளரிக்க தோட்டத்தில அழகான பிள்ளை இல்ல, பூசணிக்கா தோட்டத்திலே பூக்காரிக்க பிள்ளை இல்லை. பெருமக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தாய்மார்கள் எங்க இருந்தாலும் கோயிலுக்கு வாங்க. பார்வதி அம்மன் பிறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. அம்மா பிறக்கும் போது யாரெல்லாம் வீட்டுல மேக்கப் போடாதீங்க, நேரம் ஆயிட்டு கோயிலுக்கு வாங்க. ஏன்னா 11:30 மணி ஆக போதும், அம்மா பிறந்து 12 மணிக்கு பூசை ஆகணும். பாத்தீங்களா? அனைவருமாக வாருங்க என்று சொல்லக்கூடிய வேளையிலே அம்மா பிறக்கணும்ல ஐயா. கண்டிப்பா. அருணவல்லியும் அதிரச பூமானும் குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு உத்தரகோசம் அங்கையில மீன் பிடிக்கிறவங்க கவலையா இருக்காங்களாம். சரி, அப்பதான் அருணவல்லி சொல்லுதா, ஏ மன்னா, நம்ம நீ பிள்ளை இல்லாம இருக்கோம், கடற்கரை ஓரமா போய் நீங்க தவம் இருந்துட்டு வாங்க சிவனை நோக்கி. எப்படிப்பட்ட பிள்ளை தெரியுமா? எப்படி இருக்கணும்? நம்ம சன் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை வேண்டாம் எனவே போல பிள்ளை வரம் எனக்கு வேண்டாம். ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை எனக்கு வேண்டாம். கோயிலுக்கு பூசை செய்த பிள்ளை எனக்கு வேண்டாம். மார்க்கண்டன போல 18 வருஷம் வாழக்கூடிய பிள்ளை எனக்கு வேண்டாம். நல்ல பிள்ளையா கேட்டு வாங்க அதிரசம் பண்ணா. சரி, நீங்க இந்த கடற்கரை ஓரமா ஆத்து மணல குமிச்ச மாதிரி கடற்கரை மண்ண சிவலிங்கமா கூட்டுங்க. கடவுளை நோக்கி தவறுங்க, அவர் வரம் கொடுக்க வருவார். அந்த வார்த்தை காது கேட்டு அதிரச கோமான் எங்க வருகிறான் பாருங்க. அந்த வார்த்தை காதில் கேட்டு ஐயா, அந்த வார்த்தை காதில் கேட்டு செய்ய போனா தவத்தை இருப்பதற்காக கடற்கரையை தேடி வருகிறான் அதிரச மன்னன். சரி, அம்மா சொல்ற வார்த்தையை கேட்டுட்டாரு. அப்படி பொண்டாட்டி பேச்ச கேட்டு புருஷன் அதிரசம் வராரு. நம்ம வீட்டுக்குள்ள இருந்தா ஒப்பேராது, புள்ளை இல்ல புள்ளைன்னு ஒரே ஒப்பாரியா வச்சுக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஒரு புள்ள கிடைச்சாலும் போதும் இல்ல, நம்ம கடற்கரையில போய் தவம் இருப்போம். உத்தரகோசம் அங்க கடற்கரையில. சரி என்று அதிரச போமான் மனமான வனம் கடந்து வையமலை எல்லை விட்டு கடற்கரை எல்லையில வந்து அழகாக தவம் இருக்கான் பாருங்க. எப்படி தமரந்தான் அதிரச போமான் கடற்கரை மண்ணெடுத்து கலந்துடனே லிங்கம் செய்தான். கடற்கரை மண்ணெடுத்து அழகா லிங்கம் செய்தான். எப்படி செய்தான் பாருங்க. சேர்ந்து நல்ல குட்டி எல்லோ சிவலிங்கத்தை உருவம் செய்தான். மண்ணை கூட்டி சிவலிங்கத்தை உருவாக்கிட்டு அந்த சிவலிங்கத்தை பார்த்து கும்பிடுதான் அதிரச போமான். சரி, ஆண்டவா பகவானே சிவபெருமானே, எனக்கு குழந்தை வர வேண்டும் ஐயா. சாட்சாதி சிவபெருமானே, என் ஆண்டவனாகப்பட்ட சாட்சாதி சங்கரனாரே, குழந்தை வர எனக்கு வேண்டும் தவம் இருந்தான் அதிரச போமான். அப்படி தவம் எப்படி இருக்கான் பாருங்க. அவன் ஒரு வருடம் தவம் இருந்தான்.
காணலையா அதிகரசன் இருவரிடம் தவம் இருக்கிறான் குழந்தைக்காக ஈசன் ஐயன் காணலையே மூவரிடம் தவம் இருக்கா முக்கண்ணனாரை காணலையே 4 வருடம் தவம் இருந்தான் நான் முகனையும் காணவில்லை யாருத்தான் வருவாரோ நம்ம ஒத்தையில தவம் இருக்கோமே கடவுள் நமக்கு வரம் கொடுக்க என்னைக்கு வருவாரோ என்று அதிகரசு பூமான் தவம் இருக்க பாருங்க 10 வருடம் தவம் இருந்தான் பகவானை காணலையே 12 வருடமாச்சு பரமசிவனாரை காணலையே அவன் பிள்ளை வர வேண்டி எல்லோ பெருந்தவர் செய்திருக்கிறானே கடற்கரை ஓரமாக உத்தரகோசம் மங்கையிலே தவம் இருக்க இவன் கடவுள் வருவார்னு தவம் இருக்கான் ஏ தம்பி கடவுள் எப்ப வந்து வரம் கொடுக்க நினைச்சிருக்காரோ அப்பதானே வரம் கொடுப்பாரு தளபதியை மாத்த முடியுமா தம்பி முடியாதல்லவா என்று அதிகரசன் கடற்கரையில தவம் இருக்க எங்கே இப்படி அதிகரசன் தவம் இருக்கக்கூடிய போது என்ன நடக்கு பாருங்க